ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 10 நாள் பலனாக ஜூலை மாதம் 22லேருந்து ஜூலை 31 வரைக்கும் உள்ள நாட்களில் சந்திரன் நம்ம லக்னத்துக்கு எங்கெல்லாம் நகர்றாரு, என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு, அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரு, இதை வச்சு பலன்களை பார்ப்போம். திங்கட்கிழமை ஜூலை 22ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமான மகர ராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். பத்திரம் பதிகிறது, மற்றபடி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீலிங்கு, வெளிநாட்டு தொடர்பு, ஐடி லைனில் இருக்கவங்க, இது மாதிரி இருக்கவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க மற்றும் கலைத்துறை, மீடியாவில் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான நாளாக அமையக்கூடிய நைட்டு 10 மணி 20 வரைக்கும் அந்த திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதனால் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி பிரபலமாக அந்த காரியங்களை முடிப்பதற்கு சாதகமான நல்ல நாள். பிற நபர்களை சந்திப்பதற்கும், பிற ஒரு திட்டங்களை வகுக்கிறதுக்கும், அதே மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் நல்ல நாள். மறுநாள் ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில் 2ஆம் பாதத்தில் இருக்கிற சந்திரன் கும்பராசியில் உள்ள அவிட்ட 3ஆம் பாதத்துக்கு காலையில் 9 மணி 20 வந்துடுவார். செவ்வாய் எங்கே இருக்காருன்னா ரிஷபராசியில் நம்முடைய லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இடம், பூமி, பொருளாதாரம், நம்ம கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்டது, சகோதர வர்க்க சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக, உற்பத்தி சார்ந்த துறைகள் வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட் ஆகும். நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஐடியா, அதெல்லாம் நல்ல ஃபார்மேட்டுக்கு வரும். நம்ம சொல்கிற ஐடியா எடுபடும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சிறந்த அதிகாரமும் கிடைக்கும். நல்ல நாளாக பயன்படுத்திக்கலாம். மறுநாள் ஜூலை 24 புதன்கிழமை சதய நட்சத்திரம். மகர ராசியில் இருக்கிற சந்திரன் கும்பராசிக்கு வந்துடுறாரு. சதய நட்சத்திரம்ன்றது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு தொழிலுக்கும், நமக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கும் சாதகமான நல்ல நாளாக அமையக்கூடியது. ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பணம் கொடுக்குற கிரகம். அதனால் நம்ம ஜன்ம ஜாதகப்படி ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான அமைப்புகள் செயல்படும். பண வரவு நன்றாக இருக்கும், தொழில் பலம் நன்றாக இருக்கும். அடுத்த நாள் ஜூலை 25 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இந்த முதல் நாள் புதன்கிழமை மாலை 6:14 சதய நட்சத்திரம் முடிஞ்சு பூரட்டாதி தொடங்கிடுது. பூரட்டாதி மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை 25 மாலை 4:16 வரைக்கும் இருக்கு. குருவோட நட்சத்திரம். குரு நமக்கு லக்னத்தில் சந்திரன் மாதிரி செயல்படுறார், ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நம்ம செயல்பாடுகள், உழைப்பு வீண் போகாது, சிறப்பாக இருக்கும். 10ல் சந்திரன் இருந்தாலே தொழில் பலம், நல்ல அங்கீகாரம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறது அல்லது எடுத்த காரியங்களில் முட்டுக்கட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு இருக்கும். அதை ஈஸியாகவும் டாஸ்க்கு முடிச்சிடுவீங்க. மறுநாள் ஜூலை 26 வெள்ளிக்கிழமை மதியம் 2:20 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் 2:20 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு போயிட்டுருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு போயிட்டுருக்கார். அதனால் சில நன்மைகள் நடக்கும். சனி நம்மளுக்கு 9ல் இருந்தாலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, லக்னத்தில் குரு இருக்கிறதுனால நமக்கு சிந்தனைகளில் பல திட்டங்கள், செயல் திட்டங்கள் வந்து போகும். அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அது நல்லபடியாகவும் நடக்கும்.
சனி கிரகம் வந்து கம்யூனிகேஷனுக்கு நல்லது பண்ணும். ஒருத்தரை சந்திக்கிறது, அது திட்டங்களை வந்து செயல்வடிவம் பெறுவதற்கான ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு வகையில் நம்ம வந்து ஆலோசனைகள் பெறுவதற்கும் ஆலோசனைகள் கூறுவதற்கும் சரியான ஒரு நாளாக இருக்கும். மறுநாள் ஜூலை 27 சனிக்கிழமை மீன ராசிக்கு சந்திரன் வந்துடுறார். 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு மீன ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. ரேவதி நட்சத்திரம் முதல் நாள் மதியம் 2:20க்கு தொடங்கி சனிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 12:59 1 மணி வரைக்குமே வந்து நமக்கு ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து 4ஆம் இடத்துல மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால பொருளாதார மேன்மைகள், தொழில் மேன்மைகள், நம்முடைய திட்டங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதையெல்லாம் பலமாக செய்கிறதுக்கு காரணம் இருக்குது. நல்ல நாளாக இதை பயன்படுத்திக்கலாம். லாபத்தில் சந்திரன், நட்சத்திராதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல, அதனால் 10ஆம் இடத்துக்கு ஒரு பவரு, தொழில் பலம் கைகூடும், பணவரவுக்கும் நல்லாயிருக்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 28 அஸ்வினி நட்சத்திரம், அதாவது சனிக்கிழமை 1 மணிக்கு ஆரம்பிக்கிற அஸ்வினி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:47 வரைக்கும் இருக்கு. அஸ்வினிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறாரு. கேது 5ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ இதனுடைய ரிசல்ட் எப்படி வேலை செய்யும்? கேதுவும் சந்திரனும் பரிவர்த்தனை, 5ஆம் வீட்லையும் 3ஆம் வீட்லையும் ஒரு பரிவர்த்தனை ஆகுது. அதனால் சில கம்யூனிகேஷன், குழந்தைகள் நலம், இது சார்ந்து நன்மைகள் செய்யும். சில பேர் கேது கெட்ட கிரகமாக இருந்தால் குழந்தைகள் வழியில் சில அசம்பாவிதங்கள் நடைபெறும் அல்லது மன வருத்தங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் 11:47க்கு அப்புறம் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தொடங்குது. மேசராசியில் 12ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் மாதிரி செயல்படுறாரு. சுக்கிரன் வந்து புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ கம்யூனிகேஷனுக்கு நல்லா இருக்கும். புதனும் வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஐடி லைனு, கமிஷன் துறையில் இருக்கவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, சில பேருக்கு பிரயாணங்கள்னால் நன்மைகள், இதெல்லாம் நடக்கும். பரணி நட்சத்திரம் 11:47 ஞாயிற்றுக்கிழமைக்கு தொடங்கி திங்கட்கிழமை காலையில் 10:54 வரைக்கும் இருக்குது. ஜூலை 29 திங்கட்கிழமை காலை 10:54 வரை பரணி நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் வந்து நமக்கு நன்மைகளை தர்றாரு. அதுக்கு அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. முதல் பாதம் மேசராசியில் இருக்குது. 2ஆம் பாதம் வந்து ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசிக்கு சந்திரன் வர்றது வந்து மாலை 4:44. அதுக்கப்புறம் நமக்கு ரிஷபராசியில் சந்திரன் சூரியனுடைய செயல்பாடுகளை குறிக்கிறாரு. சூரியன் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்னைக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பிரயாணம் சம்மந்தப்பட்டது, ஒரு நபரை சந்திக்கிறது, தகவல் தொடர்பு, ஆவணங்கள், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் தடை ஏற்படும். ஒரு இடம் மாறலாங்கிற முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட்டு கிடைக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை 4ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கிறது. காலையிலேருந்து காலையில் 10:23க்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அப்போ நம்ம லக்னத்தில் சந்திர நட்சத்திரத்திலே வர்றாரு. அதே ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார். அப்போ குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது வந்து சிறப்பு. செவ்வாய் கிரகமும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ இந்த நாளில் வந்து நமக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் பூமி சார்ந்த ஆதாயம், விவசாயம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். சிறப்பான நாளாக இருக்கும். சுப காரியங்கள் பண்ணுறதுக்கும் குழந்தைகள் சார்ந்த சுப காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஜூலை 31 புதன்கிழமை காலையில் 10:12 வரைக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்குது. அந்த மிருகசிரீஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகமும் அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது.
அதனால் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இந்த 2 நாளும் நம்மளுக்கு நல்ல பலன் தான், ஒரே பலன் தான். அது சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும். அதே போல் ஐடி லைனு, ஸ்மார்ட் ஒர்க் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் எல்லா விதத்திலையும் நமக்கு ரிஷப லக்னத்திற்கு இந்த 10 நாட்களில் கிரக சஞ்சாரங்கள் நல்ல நன்மையை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் அது சற்று அலைச்சலை கொடுக்கும், உஷ்ண உபாதைகளை கொடுக்கும். அதே சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறினதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. அதனால் கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம் ரோகிணிக்கு வர்றது 27ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த முதல் 5 நாட்கள் மட்டும் உஷ்ண உபாதைகள், அலைச்சல், ஒரு சகோதர வழி சங்கடங்கள் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி இல்லை செவ்வாய் சம்மந்தப்படும் போது இந்த பலன்கள் கொஞ்சம் விரைய பலனாக நடக்குங்கிறதும் புரிஞ்சுக்கணும். இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.